வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ்நாடு எனர்ஜி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஃபோனில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான செட்டிங்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, ஐஃபோனில் என்ன செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோம் பட்டன் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் தான். இந்த ஹோம் பட்டன் செட்டிங்ஸ் ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குன்னே பாதுகாத்துக்கு தெரியாது. ஸோ எனக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன அப்படின்னா, சரி இப்போ ஹோம் பட்டனை நம்ம 2 தடவை கிளிக் பண்ணோம்னா என்ன நமக்கு மினிமைஸ் ஆகுது. சப்போஸ் இதை நான் 3 வச்சோம்னா 3 தடவை கிளிக் பண்ணால் தான் மினிமைஸ் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் செக் பண்ணி பார்த்தேன். எந்த விதமான ரிப்ளையும் இல்லை. சரி, இது என்ன தான் இருக்கும் அப்படின்னு நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் இந்த ஒன்று அமைக்கிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, என்னுடைய சென்டர் பட்டனை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணி எனக்கு என்னென்னா, நம்ம சிஸ்டத்தில் உள்ள அந்த ஹாப்டிக் சவுண்ட், அதாவது லைட் லெவல் வைப்ரேஷன் இருக்கும். அதை நான் 2 அமைக்கிட்டு கிளிக் பண்ணி என்னாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் கூணுச்சு. ஸோ 3 அமைக்கிட்டு நான் லைட்டாக கிளிக் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா, வைப்ரேஷன் லெவல் என்னென்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எதுக்காண்டி மெயினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஐஃபோன் 7 கூட வெர்ஷன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பட்டன், அதாவது சென்டர் பட்டன் இல்லாமல் அதில் சென்சார் டைப் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த சென்சார் டைப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய வாட்டர் ப்ரூஃபிங், அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக தான் இந்த சென்டர் பட்டனை என்ன சென்சாராக கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சார் இருக்கிறதுனால நிறையா பேர் என்ன செய்யலாம்னா தெரியாமல் ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுத்தி அமுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சென்சார் டேமேஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹாப்டிக் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் 2 டிஃபால்ட்டாக இருக்கும். 2 செட் பண்ணிட்டு நான் என்ன செய்கிறேன்னா தொடுறேன் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் நான் ப்ரெஷர் அப்ளை பண்ணோன்னு என்னென்னா, அதுக்குன்னு குறிப்பிட்ட ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் அப்ளை பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது நமக்கு சிக்னல் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் 1 வச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, சில சமயங்கள் நம்ம கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற அந்த கார் வைப்ரேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, 1 அமைக்கிட்டு நம்ம கிளிக் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வைப்ரேஷன் நமக்கு ஃபீல் பண்ண முடியாது. அப்படிங்கிற நம்ம பட்டனை போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒண்டர்ஃபுல்லான ஆப்ஷன் தான். மேக்ஸிமம் நீங்கள் 2 வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் வருது. நன்றி, வணக்கம்.